ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் இரவு நேரத்தில் ஒரு ஆட்டோ டிரைவரிடம் ஒரு பெண்மணி சுடுகாட்டுக்கு வழிகட்டு அதன் பிறகு அவருக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதில் போயிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரமாக அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது ரஞ்சித் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அப்பாவுக்கும் அவருடைய ஒரு நண்பரின் குடும்பத்திற்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய இந்த ரஞ்சித் இருக்கார் இல்லையா, இவருடைய வயது வந்து தோராயமாக ஒரு 15 இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தாங்க. இவருடைய அப்பா தாங்க அந்த ஆட்டோ டிரைவரு. சொந்தமாக ஆட்டோ வைத்திருந்தாலும் வாடகை வீட்டில் தாங்க குடியிருந்திருக்காங்க. இவருடைய வேலை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையில் நிறைய பேருக்கு தெரியும், சேர ஆட்டோ ஓட்டக்கூடிய நண்பர்கள் நிறைய இருந்திருக்காங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் மீட்டர் கணக்கில் தாங்க அந்த ஆட்டோ வந்து வரக்கூடிய நபர்களை வந்து ஏற்றி இறக்குவது வந்து வழக்கங்க. அந்த மீட்டரில் எவ்வளோ காட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து இறக்கி விட்டுருவாருங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு நாள் தோராயமாக இரவு ஒரு 8 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு இவருடைய வீட்டுக்கு கிளம்பி வரலாம் அப்படின்றக்காக இவருடைய கிராமத்துக்கு கொஞ்சம் முன்னதாக வந்துட்டு இருந்திருக்கிறாருங்க. அந்த சமயத்தில் இவர் வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு மரத்துக்கு கிட்ட ஏதோ ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தெரியுது. அந்த பெண்மணியோட வயது வந்து தோராயமாக ஒரு 50 வயசு இருந்திருக்குங்க. அந்த பெண்மணியை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிருக்குங்க அந்த பெண்மணி வந்து ஒரு விதவை பெண்மணி அப்படின்றது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெள்ளப்புடவை தாங்க கட்டியிருக்காங்க. சரி, இந்த பெண்மணி எதுக்கு தனியாக நிற்கிறாங்க, நம்ம போய் பேச்சு கொடுப்போம், பக்கத்தில் எது இறங்கணுமான்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி வந்து எதுவுமே பதிலே சொல்லாமல் அப்படியே உம்முன்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுமா, உங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஏன் இந்த நேரத்தில் வந்து தனியாக நின்றுட்டு இருக்க, இந்த நேரத்தில் வந்து பஸ் வர வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றேனாலும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதை விட்டு இப்படி இங்கே வந்து நிற்கிறியமா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் டக்குன்னு உங்களுடைய ஆட்டோக்குள்ளே ஏறி உட்காடுறாங்க. என்னடா அது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், அந்த பெண்மணி வாட்டுக்கு ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயத்தில் அந்த பெண்மணி கிட்ட இவர் மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சுமா, நீ வந்து எந்த இடத்துல உன்னை இறக்கி விடணும்னு சொன்னேன்னா நான் வந்து இறக்கி விட்டுருவேன், ஏன்னா என்னுடைய கிராமம் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கனக்குள்ளதான் எதுவும் போகணுமா இல்லை நீ வேற எங்கேயும் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. கேட்கும் பொழுது அந்த பெண்மணி வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் மறுபடியும் உம்முந்தா இருக்காங்க. என்னடா பெரிய வம்பா போச்சு, ஒருவேளை இந்த பெண்மணிக்கு குடும்பத்தால் எதுவும் பிரச்சனை இருக்குமோ அதனால தான் உம்முண்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இவரோட ஆட்டோவை அப்படியே மூவ் பண்ணிட்டே இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் இவருடைய கிராமத்துக்கிட்ட நெருங்கி வந்துட்டாரு. அப்படி நெருங்கி வந்ததுக்கு பிறகு இவருடைய ஆட்டோ வந்து சடனாக வந்து பிரேக் போடுறாருங்க. என்னம்மா நீ சொல்கிற, உன்னை எந்த இடத்துல இறக்கி விடணும்னு சொல்லு, என்னுடைய கிராமம் வந்துருச்சு, நான் வந்து கிளம்பணுமா, வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கிராமம் வந்து அடுத்த கிராமத்தில் இருக்குது, அந்த கிராமத்துக்கு கோச்சுக்காமல் என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த பெண்மணி தான் பக்கத்து கிராமம் தானே சொல்லுது, நம்மளுமே கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணியை ஆட்டோவிலேயே உட்கார வச்சுட்டு இவருடைய கிராமத்தை தாண்டி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கிட்ட நெருங்கி போயிட்டாருங்க. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. உன்னுடைய கிராமத்துக்கிட்ட நான் வந்துட்டேன், வேற எங்கே போய் உன்னை கொண்டு போய் விடணும் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது இந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டி இவருக்கு ஈரக்கொலி நடுங்கி போயிடுச்சு. அப்படி அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கிராமத்தில் அந்த வீடு வந்து முன்னாடியே கிடையாது, அந்த கிராமத்தோட சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால சுடுகாட்டுக்கிட்ட போய் என்னை வந்து இறக்கி விட்டுருங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மிரண்டு போயிட்டாருங்க இந்த ஆட்டோக்காரரு. சரிம்மா, நீ வந்து சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல, இருந்தாலுமே வந்து வீடுகள் வந்து ஒரு சில வீடுகள் வந்து இந்த சுடுகாட்டுக்கிட்ட கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதனால தான் அந்த பெண்மணி வந்து சொல்லுது போல அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி வந்து மறுபடியும் ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி சுடுகாட்டுக்கிட்ட நெருங்கி போனதுக்கு பிறகு இவருடைய வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு அந்த பெண்மணி வந்து இறக்குறக்காக பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க. அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும்பொழுது இவருக்கு மறுபடியும் பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துக்கூடிய அந்த பெண்மணி ஆளே காணாங்க. என்னடா அது, இவ்வளோ நேரம் நம்ம கூட தானே வந்தாங்க, திடீர்னு அந்த பெண்மணி எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் ஆட்டோ விட்டு சடனாக கீழே இறங்கி இருக்கிறாருங்க. அப்படி இறங்கினதுக்கு பிறகு தாங்க தெரியுது அந்த பெண்மணி வந்து ஆல்ரெடி இறங்கி வெளியே வந்து நிற்கிறாங்க அப்படின்றது. என்னம்மா பண்ணுற நீ, என்கிட்ட வந்து சொல்லாம நீ பாட்டுக்கு இறங்கி நின்றுக்கிட்டு இருக்கிற, உன்னோட கிராமத்தை சேர்ந்த அந்த
சுடுகாடுக்கிட்டே வந்தாச்சு, இங்கனுக்குள்ள வீடே இருக்கிற மாதிரி தெரியுதுல, சரி நீ வந்து கிளம்புமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. உடனே அந்த பெண்மணி வந்து விட்டு விட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு நீ பாட்டுக்கு கிளம்புன்னு சொன்னா நடந்துட்டு இருக்கிற, ஆட்டோல வந்து அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி தாங்க இவர் கொஞ்சம் கோபத்தோட கேட்கிறாருங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த இடம் கிடையாது, அடுத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடு தான், நீ வந்து இவனுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு பணம் கேட்குற அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களும் கோபத்தோட பேசுறாங்க. என்ன நீ பேசிட்டு இருக்கிற, என்னுடைய கிராமத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் தான் உன்னுடைய வீடு இருக்கு அப்படின்னு சொன்னேன், இப்போ என்னன்னா அடுத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ முதல்ல வந்து எனக்கு உண்டான வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு நீ வந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த பெண்மணி வந்து மறுபடியும் சொன்னதே தாங்க சொல்றாங்க, நீ வேணா என்னை அடுத்த கிராமத்தில் கொண்டு போய் இறக்கி விடு, அப்படி இறக்கி விட்டேன்னா நீ கேட்ட பணத்தை விட அதிகமாகவே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க. இந்த பெண்மணி வந்து சொல்றது உண்மையா அல்லது பொய்யான்றது எந்த ஒரு விஷயமும் முழுமையாக தெரியாம, சரி நம்ம வந்து ஏத்திட்டு வந்துட்டோம், இவங்க சொல்லக்கூடிய இடத்துல இவங்களை இறக்கி விட்டா மட்டும்தான் அந்த பணம் நமக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பெண்மணியை மறுபடியும் ஆட்டோவில் ஏற்றிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தோட சுடுகாட்டுக்கு போயிட்டாருங்க. அப்படி அந்த கிராமத்தோட சுடுகாட்டுக்கிட்ட நெருங்கி போன பிறகு தாங்க பார்க்குறாரு, டைம் வந்து கரெக்டாக ஒரு 9:30 மணியை கடந்துருச்சுங்க. இரவு 10 மணி ஆக போது, நம்ம வந்து இந்த பெண்மணியை இறக்கி விட்டு நம்மளுடைய வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு வண்டியை வந்து மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறாருங்க. அப்படி வண்டி மூவ் பண்ணி சுடுகாட்டுக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. அந்த 3வது கிராமம் இருக்கு இல்லையா, அந்த சுடுகாட்டுக்கிட்ட தான் நெருங்கி போயிருக்கிறாரு. அப்படி போன பிறகு மறுபடியும் இவருக்கு இறக்குழி நடிகை போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வண்டி நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தாங்க அந்த சுடுகாடே அமைஞ்சிருக்குது. அந்த சுடுகாட்டுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு பன்றி தாங்க அந்த சாலை பகுதியை மறைச்ச மாதிரி படுத்து கிடக்குதுங்க. என்னடா அது, ஏதோ ஒரு மிருகம் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கண்களை தொடச்சிட்டு அந்த இடத்துல எட்டி பார்க்குறாரு. அப்படி எட்டி பார்க்கும்பொழுது இவருக்கு பேருதிர்ச்சி. ஏற்கனவே நினைச்சார் இல்லையா ஒரு மிருகம் இருக்குன்றது, அந்த மிருகம் வந்து ஒரு மிகப்பெரிய பன்றி தாங்க. அந்த கருகருன்னு இருக்கக்கூடிய கருப்பு பன்றி வந்து இவருடைய ஆட்டோ வந்து தாண்டி போக விடாத அளவுக்கு அந்த சாலையிலேயே கொஞ்சம் இடுக்கான பகுதியில் வந்து படுத்து கிடக்குதுங்க. இவர் வந்து அந்த மிருகத்துக்கிட்ட நெருங்கி போகலாம், அந்த மிருகத்தை வந்து நம்ம விரட்டினா மட்டும்தான் நம்ம வந்து ஆட்டோ எடுத்துட்டு நகர முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி நம்ம எதுக்கு இந்த இடத்த தாண்டி போகணும், அந்த பெண்மணி சொன்னா சுடுகாடே வந்துருச்சு, அந்த பெண்மணி இறக்கி விட்டு நம்ம ஆட்டோவை திருப்பிட்டு நம்ம வந்து ஊருக்கே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய ஆட்டோ கிட்ட நெருங்கி விட்டாருங்க. அப்படி ஆட்டோ கிட்ட வந்த அடுத்த நிமிஷமே மறுபடியும் இவருக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோக்குள்ள இருந்த பெண்மணி இருந்தாங்க இல்லையா ஒரு 50 வயசுல, அந்த பெண்மணி ஆளையவே காணாங்க. என்னடா அது, இந்த ஆட்டோக்குள்ள இருந்த பெண்மணி ஆளைய காணா, மறுபடியும் எந்திரிச்சு வெளியே எதுவும் நிற்கிறாங்களா அப்படின்னு மாதிரி தாங்க ஆட்டோ சுற்றி தேடுறாங்க. அப்படி தேடியுமே அந்த பெண்மணி எங்கே போனாங்கன்றது தெரியவே இல்லை. என்னடா அது ஒரே மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மறுபடியும் எதிர்ப்புறத்தில் அந்த பன்றி படுத்து கிடந்துச்சு இல்லையா, அந்த இடத்த உத்து பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது மறுபடியும் இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம்னா, எதிர்ப்புறத்தில் இருந்து அந்த பன்றியை ஆளை காணாங்க. என்னடா அது, இப்போதான் அந்த பன்றியை வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம், அதையும் காணா. ஆட்டோக்குள்ள உட்காந்துருந்தா அந்த 50 வயசுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை புடவை கட்டினாங்க இல்லையா, அந்த பெண்மணியும் காணா. நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க பித்து பிடிச்ச மாதிரி தலையை சொரிஞ்சபடி அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு சரி நம்ம ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆட்டோவுடைய சீட்டில் ஏறி இவருடைய ஆட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாருங்க. இவருடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியலங்க, ஆட்டோ கொஞ்சம் கூட ஸ்டார்ட்டே ஆகலை. என்னடா அது, திரும்ப திரும்ப நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் இவர் வண்டி நிற்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு 2 வீலர் கிராஸ் ஆகி போகிற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. ஏதோ 2 வீலர் கிராஸ் ஆகி போகிற மாதிரி தெரியுதே, நம்ம வந்து அந்த வண்டியை வந்து குறுக்காட்டி நிப்பாட்டலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆட்டோ விட்டு கீழே இறங்கிக்கிறாரு. அப்படி இறங்கின உடனே வந்து பார்க்குறாங்க, அந்த வண்டி இவர் தாண்டியே போயிருக்குது. தாண்டி போனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறது, ஏற்கனவே இருந்த ஒரு ஆளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காருங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது மறுபடியும் கீச்சு கீச்சுன்னு ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தம் கேட்குது. இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய முன் சீட்டில் இருந்துட்டு பின்னாடி எட்டி பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சாலையோட மையப்பகுதியில் படுத்துருந்துச்சு இல்லையா ஒரு பெரிய பன்றி, அந்த பன்றி தாங்க இவருடைய ஆட்டோவோட பின் சீட்டில் வந்து உட்காந்துருக்குதுங்க. இந்த பன்றி எப்படி நம்மளுடைய ஆட்டோக்கு பின் சீட்டில் வந்து உட்காந்துச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பன்றியை வந்து உத்து பார்த்துருக்குறாருங்க. இவர் பார்க்கக்கூடிய காட்சியை அந்த பன்றியுமே பார்த்துருக்குதுங்க. உடனே அது வந்து ஒரு மாதிரி கடிக்க வந்தால் எப்படி சீறிக்கிட்டு வரும், அந்த மாதிரி தாங்க சீறிக்கிட்டே வருது. இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி இதுக்குள்ளே வந்துச்சு நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோடு வந்துருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவருடைய ஆட்டோவுடைய கண்ணாடி முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியை எதர்ச்சியாக பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பன்றியான உருவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஏற்கனவே அந்த வெள்ளப்படவை கட்டிய ஒரு பெண்மணி இருந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணியோட உருவத்தோட்டத்துக்கு மாறி இருக்குங்க. அப்போதாங்க இவருக்கே தெரிஞ்சிருக்குது அது வந்து சாதாரண பன்றி கிடையாது, இது ஏதோ ஒரு துஷ்ட ஆன்மா அப்படின்றது. அடுத்த நிமிஷமே இவருடைய குலதெய்வமான பாண்டி முனீஸ்வரர் மனதார வேண்டிக்கிட்டு, இந்த இடத்த விட்டு நான் எப்படியாவது போகணும், நீ தான் ஐயா என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க மனதார வேண்டிக்கிறாருங்க. அடுத்த நிமிஷமே இவருடைய ஆட்டோவில் இருக்கக்கூடிய சின்னதாக பாக்ஸ் மாதிரி ஒரு டப்பா வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டு வச்சிருப்பாங்களே, அதுக்குள்ள ஒரு எலுமிச்சங்கனி கிடந்திருக்குங்க. அந்த எலுமிச்சங்கனி வேற எந்த இடத்துல இருந்து வந்தது கிடையாதுங்க, இவருடைய குலதெய்வமான பாண்டி முனீஸ்வரர் கோயிலிருந்து வாங்கினதுதான். உடனே அந்த எலுமிச்சங்கனியை வந்து இவருடைய கையிலே எடுத்து வச்சுக்கிறாருங்க. அது வந்து ரொம்ப காஞ்சு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து மனதார நினச்சிக்கிட்டு நம்ம வந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு பின்னாடி இருக்க சீட்டு
கீழே தூக்கி போடுவோம் அப்படின்னு மாதிரி தாங்க நினச்சிட்டு தூக்கி போட்டுருக்காரு. தூக்கி போட்ட அடுத்த நிமிஷம் இவருடைய ஆட்டோ வந்து பயங்கரமாக குலுங்கிருக்குங்க. ஏதோ ஒரு பெண்மணி ஆக்ரோஷமாக ஓன்னு கத்துற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. அடுத்த செகண்டே அந்த இடத்துல இருந்த அந்த பண்டி உருவமும் காணாங்க, அந்த கருப்பு உருவமும் காணாம். எங்கே போச்சுன்னே தெரிலங்க, திடீர்னு டிசப்பியர் ஆகிக்குது. அடுத்த நிமிஷமே இனிமேல் இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வண்டியை வந்து ஆன் பண்ணியிருக்கிறாருங்க. அப்படி வண்டியை ஆன் பண்ண உடனே இவருடைய ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரே குறிக்கோளாக அவருடைய வண்டி எடுத்துட்டு இவருடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய இவருடைய வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அப்படி அந்த இடத்துல இருந்து இவருடைய ஆட்டோவை எடுத்துட்டு இவருடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கிட்டே வண்டியை நிப்பாட்டிட்டு விறுவிறுன்னு இவருடைய வீட்டுக்குள்ள நுழையிறாருங்க. அப்படி நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இவங்களுடைய மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவருடைய ரூம்ல இருக்கக்கூடிய கட்டில போய் படுத்திருக்காருங்க. இதை பார்த்துட்டு இருந்த இவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்னாச்சுங்க நீங்க வந்ததுலேருந்து சரியில்லை, ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் மோசமான துர்நாட்டம் வீசுக்குதுங்க. அந்த துர்நாட்டம் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலிகள் வந்து மொத்தமாக செத்துருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க பயங்கரமாக துர்நாட்டம் வீசிருக்குது. உங்களுடைய சட்டையிலிருந்து தான் துர்நாட்டம் வீசிருக்குது, முதல்ல அந்த சட்டையை கட்டி தூர வீசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு உங்களுடைய கணவர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் தாங்க உம்முண்டு இருந்திருக்கிறாரு. என்னையா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பதிலே சொல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய கணவர் வந்து ஓன்னு அழுகுறாருங்க. என்னாச்சுங்க, நான் என்ன தப்பா எதுவும் கேட்டேனா, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லிக்கிறாருங்க. சொன்ன உடனே உங்களுடைய மனைவியே வந்து மிரண்டு போய் தாங்க வேர்த்து விடக்க நிற்கிறாங்க. சரிங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, உங்களை வந்து குலதெய்வமான பாண்டி முனீஸ்வரரை காப்பாற்றிட்டார்ல, நம்ம வந்து பாதுகாப்பாக தான் இருப்போம், நம்மளை தாண்டி யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு உங்களுடைய வீட்டோட கதவை சாத்திட்டு இந்த இருவரும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பையன் இருக்கார் இல்லையா, 3 பேருமே படுத்து தூங்கியிருக்காங்க. அப்படி படுத்து தூங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கடந்திருக்கும். அதாவது நடுநிசி நேரம் தோராயமாக ஒரு 1:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டை சுற்றி வந்து காற்றுகள் வந்து பயங்கரமாக ஒரு சேர அடிக்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த காற்று அடிக்கக்கூடிய சத்தம் கேட்ட உடனே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டுமே கட்டாக இருக்குது. கரண்ட் கட்டான உடனே இந்த 3 பேருக்குமே தூக்கமே வரல. என்னடா இது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் காற்றாவது அடிக்குதுல, நம்ம வெளியே போய் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்துட்டு இந்த ஆட்டோ டிரைவருடைய மனைவி வந்து வெளியே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த ஆட்டோ நிற்கிது இல்லையா, அந்த ஆட்டோக்குள்ளே யாரோ ஒரு பெண்மணி உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுங்க. அந்த பெண்மணி உட்காந்துருக்கக்கூடிய இடம் மட்டும் இவர் உங்களுடைய கண்களுக்கு வந்து அப்படி தத்ரூபமாக தெரிஞ்சிருக்குது. யார் இந்த பெண்மணி, இந்த நேரத்தில் நம்மளுடைய ஆட்டோக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய கணவரை கூப்பிட்டு, என்னங்க உங்களுடைய ஆட்டோவில் வந்து யாரோ ஒரு பெண்மணி உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே உங்களுடைய கணவரும் பயத்தோட பதட்டத்தோட வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவர் ஏற்கனவே ஒரு கரிய உருவத்தை பார்த்தார் இல்லையா கண்கள் முன்னாடி, அதே கருகருட்டு இருக்கக்கூடிய ஓரமான ஒரு உருவத்தோற்றத்தோட இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தாங்க தத்ரூபமாக இவருடைய ஆட்டோவில் உட்காந்துருக்காங்க. உடனே கதவை இழுத்து மூடுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுடைய மனைவியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த இருவரும் பதறதை பார்த்துட்டு இருந்த உங்களுடைய பையன் வந்து என்னாச்சுப்பா என்னாச்சுமான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது உங்களுடைய அப்பா நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லவே இல்லை. அது ஒன்றும் இல்லடா, வெளியே வந்து நாய்களை வந்து மொத்தமாக நிற்கிற மாதிரி தெரியுது, அது வாட்டுக்கு கரண்ட் இல்லாத நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளே பூந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் கதவு முன்னே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு உங்களுடைய பையன் வந்து படுக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் கரண்ட் வந்திருக்குது. கரண்ட் வந்தது பிறகு உங்களுடைய பையன் தூங்கினது பிறகு உங்களுடைய மனைவி வந்து தூங்கவே இல்லை. என்னாச்சுங்க, ஏன் இதை பார்த்து பயந்தீங்க, அந்த பெண்மணி யாரு, ஏன் ஆட்டோ உட்காந்துருக்காங்கன்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்டே உங்களுடைய மனைவிக்குமே வந்துட்டு ஈரக்கூடிய நடுங்கி போயிருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 50 வயசு மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து என்னுடைய ஆட்டோவில் வந்து ஏறி உட்காந்தாங்க, சுடுகாட்டுக்கு வழி கேட்டாங்க. நான் சுடுகாட்டில் போய் இறங்கினது பிறகு அந்த பெண்மணி எங்கே போனாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு பன்றி உருவத்தை பார்த்தேன் அப்படின்ட்டு, அந்த பன்றி உருவமாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து வேற யாரும் கிடையாது, அந்த உருவம் தான் என்னை வந்து பின்தொடர்ந்து வந்திருக்குதுமா. அந்த ஆட்டோவில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஒரு மனுஷியே கிடையாது, அது ஒரு துஷ்ட ஆன்மா அப்படின்னு மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய மனைவிக்கே தெரிஞ்சுக்குதுங்க. மறுபடியும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்களுடைய கதவை திறந்து பார்க்குறாங்க, அந்த ஆட்டோவில் அந்த பெண்மணி ஆளே காணா. ஒருவேளை காற்று வந்து அடிக்கிறது வந்து விட்டுருச்சு, அந்த பெண்மணி ஆளை காணா. ஒருவேளை அந்த பெண்மணி வந்து நம்மளோட இடத்தை தாண்டி வேற எங்கே போயிடுச்சு போல, நம்ம பயப்பட வேணாம், காலையிலே நம்ம வந்து கோயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய கணவரை சமாதானப்படுத்திட்டு இவங்களுமே வந்து படுத்து தூங்கியிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சு தோராயமாக ஒரு 7 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு அலறல் சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் போடக்கூடிய நபர் வந்து வேறு யாருமே கிடையாதுங்க, இந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பையன் இருக்கார் இல்லையா, இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சலாக சேர்ப்படிய நபர் அவர் தாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பாவான ஆட்டோ டிரைவர் வந்து இவங்களுடைய வீட்டோட விட்டத்திலே வந்து தூக்கு போட்டு தொங்குனபடி இறந்து போய் கிடக்குறாருங்க. இதை பார்த்துட்டு தாங்க அவர் வந்து கத்திருக்கிறாரு. அவர் கத்தக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு இந்த பையனுடைய அம்மாவுமே வந்துட்டு நிமிந்து போய் பார்க்குறாங்க. டே ரஞ்சித், என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி வந்து கத்திட்டு இருக்க அப்படின்ற பிறகு தாங்க இங்கே மேலே தொங்கிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய கணவரே பார்க்குறாங்க. அவங்களுக்குமே இது பெரிய அதிர்ச்சி தாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி அவருடைய சடத்தை வந்து கீழே இறக்கிருக்காங்க. இவர் எதுக்காக அப்படி தற்கொலை பண்ணாரு, என்ன காரணம்ன்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து யாருக்குமே தெரியல. ஆனால் இவங்களுடைய மனைவிக்கு வந்து தெரியும் இல்லையா, அதாவது இந்த ஆட்டோ டிரைவருடைய மனைவிக்கு நேற்று தான் ஒரு கரிய உருவம் வந்து ஃபாலோ பண்ணி வந்துச்சு, அது பயமுறுத்துச்சு அப்படின்றக்காக அவர் ரொம்ப மிரண்டு போயிருந்தாரு. அதன் பிறகு தான் அப்படி தூக்கில் தூங்கி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க வந்து நினச்சிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய சடலத்தை எடுத்துகிட்டு போய்
போய் இறுதிச்சடங்கெல்லாம் முடிச்சு சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த துக்க நிகழ்வு நடந்து ஒரு வார காலகட்டம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு கணவன் மனைவி நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. உடனே இந்த ரஞ்சித் இவங்களுடைய அம்மா வந்துட்டு வீட்டோட கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறாங்க. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அந்த கணவன் மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்டோக்காரருடைய வீட்டை தேடி தான் நாங்கள் வந்தோம், ஆட்டோக்காரர் இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இந்த ரஞ்சித்தோடைய அப்பாவுடைய பேரை வேற மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னனால தாங்க அவருடைய பேரை வந்து நான் சொல்லாமல் ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. அதே மாதிரி அந்த கணவன் மனைவி கேட்ட பிறகு சரி வாங்க உள்ள வாங்க சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காங்க. உடனே உள்ள வந்ததுக்கு பிறகு ஒரு கட்டில உட்கார வச்சதுக்கு பிறகு இந்த பெண்மணி வந்து ஓன் அழுதுருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி வந்து அழுதுட்டு இருக்கீங்க, நாங்கள் அந்த ஆட்டோ டிரைவரை தான் தேடி வந்தோம், அவர் எங்கே இருக்காரு எங்கே போனாரு அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த பெண்மணி வந்து நடந்த அனைத்து விஷயத்தையுமே சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அப்படி நடந்த விஷயத்த சொன்ன உடனே இந்த கணவன் மனைவி இருவருமே வந்து மிரண்டு போய் தாங்க இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, அவர் வந்து அப்படி தான் இறந்து போனாரா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த கணவன் மனைவி இருவருமே வந்து ஓன் அழுகுறாங்க. என்னாச்சு, என்னுடைய கணவர் வந்து உங்ககிட்ட பணம் எதுவும் வாங்கினாரா, இல்லை வேற எதுவும் பிரச்சனையா, இல்லை அவருடைய நண்பரா, நீங்கள் யார் என்னன்றதே தெரியாது, ஆனால் என்னுடைய கணவர் இறந்து போன செய்தியை சொன்ன உடனே நீங்கள் ரெண்டு பேருமே அழுகிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி கேட்ட பிறகு தாங்க அவர் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறாங்க. அப்படி என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவர் வந்து இறந்து போனதுக்கான காரணமே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த ரஞ்சித்தோடைய அம்மா வந்துட்டு அப்படி மிரண்டு போய் அவங்கள வந்து உத்து பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்னுடைய கணவர் இறந்து போகிறதுக்கு நீங்கள் எப்படி காரணமாக முடியும், அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, வேற எதுவும் காரணம் கிடையாது, அது வந்து ஒரு சுத்த ஆன்மாவால தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இல்லைங்க, உங்களுடைய கணவர் வந்து இறந்து போனதுக்கான காரணமே நாங்கள் ரெண்டு பேர் தான், எங்களுடைய குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க அங்கே உட்காந்துருக்கக்கூடிய கணவன் மனைவிகள். அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த கணவன் மனைவியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேர் தாங்க முகமது ரியாஸ் பாத்திமா. இந்த இருவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தாங்க திருமணம் ஆயிருக்குது. இவங்களுடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த முகமது ரியாஸ் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து அப்பா அம்மாண்டு யாருமே கிடையாதுங்க, சின்ன வயசுலேயே வந்து மாண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய பெரியம்மாவுடைய வளர்ப்பில் தாங்க பார்த்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய பெரியம்மாக்குமே வந்து 2 பசங்க இருந்திருக்காங்க. ஆனாலுமே இந்த ரியாஸுமே வந்துட்டு வெளியே ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சுக்கிட்டு அவருக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவர் ஒரு கட்டத்தில் விவரம் தெரிஞ்ச பிறகு நம்ம இதுக்கு மேலே படிக்க தேவையில்லை, நம்ம வந்து 10ஆம் படித்து முடிச்சுட்டு ஐடி கல்லூரியில் ஒரு தொழிற்கல்வியை படிச்சிட்டோம், அதுவே போதும், அதுக்கு தேவையான அதுக்கு ஏற்ற ஒரு வேலையை வந்து நம்ம தேடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க டிவி மெக்கானிக் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க ஒரு வேலையை வந்து தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இவருக்கு தேவையான காசுகள் எல்லாமே சேர்த்து வச்சுட்டு நம்ம எப்படியாவது ஒரு புதிய வீடை பழைய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க டார்கெட்டோட வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் தாங்க இவருக்கும் இந்த பாத்திமா அப்படின்ற பெண்மணிக்கும் திருமணம் ஆயிருக்குது. திருமணமான பிறகு நம்ம இருவரும் வந்து ஒரு புது வீட்டுக்கு தான் நம்ம போகணும், அதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க புது வீடு வாங்குறதுக்காக தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய பெரியம்மா குடும்பம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், என்னுடைய வீடை வந்து நான் விற்கிற மாதிரி இருக்கேன், யாராவது தெரிந்த நபர்கிட்ட இருந்தால் அந்த வீடை வந்து மாற்றி விட்டுட்டு நாங்கள் வேற ஒரு இடத்துல வந்து ஒத்திக்கி வீடு பிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த முகமது ரியாஸும் பாத்திமாவும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வீடை வேறு யாருக்கோ விற்கிறதுக்கு எங்களுக்கு விற்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்களுடைய பெரியம்மாவுடைய வீடு வந்து ரொம்ப பழைய வீடு, அதனால வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் தாங்க அதுக்கு இந்த வீட்டுக்கே மதிப்பே. சரிப்பா நீ சொல்கிற மாதிரி அந்த வீடை நான் உனக்கே தரேன் அப்படின்ற மாதிரி தாங்க, அவங்க ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்காங்க, எப்படி இருந்தாலும் வேற யாராவது வாங்கிடுவாங்க, அதுக்கு நம்ம சொந்தக்கார பையன்கிட்டே கொடுத்துலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முகமது ரியாஸ் கிட்டே அந்த வீடை வந்து வித்துறாங்க. அப்படி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தாங்க இந்த கணவன் மனைவி இருவருக்குமே வந்து நிம்மதியான தூக்கம் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்திருக்குங்க. இரவு நேரத்தில் அடிக்கடி இவங்க இருவரும் வந்து தன்னையவே அறியாமல் சண்டை போட்டுக்கிறது, இவங்களுடைய வீட்டோட மாடியோட விட்டத்தில் வந்து திட்டுன்னு யாரோ ஓடுற மாதிரி சத்தம் அந்த மாதிரி தாங்க கொஞ்சம் பயங்கரமாக கேட்டுட்டு இருந்திருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான பயத்தோட உச்சத்துக்கே போகக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்ததுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இருவருக்குமே வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு தாங்க இவங்களுடைய மனைவியான பாத்திமா வந்து கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய மனைவி வந்து நல்லபடியாக தாங்க இவங்களுடைய கணவர் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காருங்க இந்த முகமது ரியாஸ் அப்படின்றவர். அப்படி இருக்கிறது தாங்க அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் இருந்திருக்கும். இவங்களுடைய மனைவியை வந்துட்டு அவங்களுடைய ரூம்லேயே வந்து படுக்க போட்டுட்டு இவருக்கு வந்து தூக்கம் இல்லாமல் ஹாலோட மையப்பகுதியில் உட்காந்துக்கிட்டு தாங்க செல்லு மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஏதோ ஒரு குழந்தை வந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு குழந்தை கத்த மாதிரி தெரியுதே, கை குழந்தையா இருக்கிற மாதிரி தானே அந்த சத்தம் வந்து கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வீட்டை சுற்றி தேடிக்கிறாருங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த சத்தம் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி பாத்திமா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரூம்ல தாங்க கேட்குது.
கேட்ட உடனே இவர் வந்து மிரண்டு போயிட்டாரு. தன்னுடைய மனைவி வந்து இப்பதான் கர்ப்பம் தரிச்சிருக்காங்க, அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் அவளுடைய ரூம்ல வந்து குழந்தை சத்தம் கேட்குது, ஒருவேளை அவளுமே வந்து மொபைல் யூஸ் பண்றாளா அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு இவங்களுடைய ரூமோட கதவை திறந்துருக்காரு. திறந்த அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்குழியை நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனைவி படுத்திருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய பன்றி தாங்க உட்காந்துருக்குது. இவ்வளோ பெரிய பன்றி நம்மளுடைய மனைவிக்கு பக்கத்திலே உட்காந்துருக்குது, இது கூட தெரியாம தன்னுடைய மனைவி வந்து தூங்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுதே இவர் உங்களுடைய மனைவியை கூப்பிட்டு, பாத்திமா இங்கே வாடி அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுக்கிறாரு. சத்தம் போட்ட உடனே உங்களுடைய மனைவி வந்து பயந்து போய் உங்களுடைய ரூமோடைய கதவு இருக்கு இல்லையா, அதுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. என்னாச்சுங்க, ஏன் இப்படி வந்து வேகமாக கத்துறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய கணவர் அங்கே பாரடி ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சொன்ன உடனே உங்களுடைய மனைவி வந்து எதிர்ப்புறத்தில் உங்களுடைய ரூமோடைய அந்த பெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்த பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த ஆட்டோ டிரைவருக்கு வந்து ஒரு 50 வயசுல ஒரு பெண்மணி வந்து வெள்ளப்புடவையோட உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சு இல்லையா, அதே பெண்மணி தாங்க அந்த பன்றி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறாங்க. யார் இந்த பெண்மணி, எப்படி நம்மளுடைய வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. கேட்டதுக்கு பிறகுதாங்க தெரியுது உங்களுடைய கணவருக்கே, நம்மளுடைய கண்களுக்கு வந்து பன்றி மாடி உருவமாக தெரியுது, இவருடைய கண்களுக்கு வந்து ஒரு மனிதர் உருவத்தில் தெரியுது, அப்போ இது வந்து துஷ்ட ஆன்மாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கதவை மூடிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. விடிய விடிய இந்த இருவருக்குமே ஒரே குழப்பங்க. என்னுடைய கண்களுக்கு பன்றி ரூபத்தில் தெரியுது, உன்னுடைய கண்களுக்கு வந்து ஒரு பெண்மணி மாதிரி தெரியுது, யார் இது, உள்ளுக்குள்ள ஒரு துஷ்டாவி வந்திருக்குது, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களாகவே இரவு நேரத்தில் ஏற்கனவே மாடியில் திட்டுன்னு ஓடக்கூடிய சத்தம் கேட்டுட்டேன்னு இல்லையா, அந்த சத்தம் பயங்கரமாக கேட்டுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ அழுகிற மாதிரி அந்த சத்தம் வந்து வினோதமாகவும் கேட்டுட்டே இருக்குது. இனிமேல் இந்த பிரச்சனையை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க கூடாது, இந்த வீடை வந்து உங்களுடைய பெரியமா கிட்ட தானே வாங்கினீங்க, அவங்க கிட்ட என்ன எதுன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி பாத்திமா சொல்லிக்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இவங்களுடைய கணவரான இந்த ரியாஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்களுடைய பெரியமா வீட்டுக்கு இந்த இருவருமே போயிருக்கிறாங்க. அப்படி போன உடனே இவங்களுடைய பெரியமா கிட்ட கேட்கும் பொழுது, எனக்கே எதுன்னு தெரியாதுப்பா, நான் இத்தனை நாள் அந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது, வேணா நான் ஒன்று பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஜோதிடர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அந்த ஜோதிடர்கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த ஜோதிடர்கிட்ட இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து நேரடியாக போய் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தம்பி நீ இப்போ வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இருந்து உன்னை வந்து ஒரு துஷ்டான்மா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்குது, அந்த துஷ்டான்மா இப்பொழுது உங்கள் வீட்டில் தான் இருக்குது, இந்த வீட்டில் வந்து நீ இனிமேல் இருக்க முடியாது, நீங்கள் 2 பேருமே இந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போனால் தான் உண்டு, இல்லை அப்படின்னா அவங்க 2 பேரோடைய உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஜோதிடர் வந்து பயமுறுத்தி இருக்கிறாங்க. அப்படி பயமுறுத்தின உடனே நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்களே கஷ்டப்பட்டு அந்த வீடை வந்து பழைய விலைக்கு வந்து வாங்கியிருக்கோம், என்னுடைய பெரியமா கிட்ட தான் வாங்கினோம், இப்போ அந்த வீடை வித்துட்டு போகணும்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த ஜோதிடர் திரும்ப திரும்ப அடித்த மாதிரி தான் சொல்லிக்கிறாரு, நீங்கள் வேற வழி கிடையாது, அந்த வீடை வித்துட்டு போனால் மட்டும் தான் இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி வழி அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்படி இந்த ஜோதிடர் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தாங்க கடந்திருக்கும். அந்த 10 நிமிஷத்துலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்க, இவங்களோட வீட்டில் வந்து துஷ்ட ஆன்மா இருக்குது அப்படின்றது. இந்த வத்தி வைக்கக்கூடிய வேலையை வந்து யார் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாஸோடைய பெரியமா இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தினர் இருந்தாங்க. இவனுடைய வீட்டில் வந்து பேய் இருக்குது, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி தாங்க எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய வீடை வந்து வேற யாருக்கிட்டையாவது விற்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே அங்கே இருக்கக்கூடிய புரோக்கர் வந்து ஆளை கூட்டிட்டு வந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களே அந்த வீட்டில் வந்து துஷ்டாவி இருக்குது, முனி இருக்குது, ஜின் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கதையை அளந்து விட்டு அந்த வீடை வந்து யாருமே வாங்கக்கூடாத அளவுக்கு தடுத்து விட்டுருக்காங்க. தன்னுடைய பெரியமாவே தனக்கு வந்து வினையா பகையா வந்து நிற்கிறாங்களே, இனிமேல் இந்த ஊர்லேயே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவருமே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த வீட்டில் இவங்களால நிம்மதியாகவும் வாழ முடியல. அந்த நேரத்தில் தாங்க இவருடைய நெருங்கிய நண்பர் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா, நீ கேட்ட மாதிரி உனக்கு ஒரு கடையில் வந்து நான் வேலை கேட்டு வச்சிருக்கிறேன், அங்கேயே நேரடியாக வந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. சொன்ன பிறகு தாங்க இந்த இருவருமே உங்களுடைய பெரியமா கிட்ட கூட சொல்லாமல் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி இந்த மதுரைக்கே குடி வந்திருக்காங்க. அப்படி குடி வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி வந்து கர்ப்பம் தரிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நல்லபடியாக பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் வந்து வேலை போயிட்டு இருக்காங்க. அப்படி வேலைக்கே போயிட்டு இருக்கும்போது தாங்க திடீர்னு உங்களுடைய மனைவி வந்து வயிறு வந்து ரொம்ப வலிக்குது, ஆனால் அசைவே இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்காங்க. சரி நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மறுபடியும் இவங்களுக்கு பேரடி தாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய மனைவியோட வயிறில் இருக்கக்கூடிய கரு பிள்ளையா குழந்தை, அந்த குழந்தை வந்து இறந்து தான் இருக்குது, ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப எந்த ஒரு அசைவுமே இல்லை, அதனால உங்களுடைய மனைவி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த இறந்து போன குழந்தையை வந்து நாங்கள் வெளியெடுத்தாகணும், இல்லை அப்படின்னா உங்களுடைய மனைவியோட உயிரே போகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 நாளில் நீங்கள் வந்து அட்மிட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்படி இந்த இருவரும் வந்து சோகத்தோட இவங்களுடைய அந்த மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்து நிற்கும் பொழுதாங்க இவங்களுடைய கையில் கூட பணம் இல்லைங்க இவங்களுடைய வீட்டுக்கு போகவே. அந்த சமயத்தில் தாங்க கடவுளாக பார்த்து அந்த ஆட்டோ டிரைவராக இருக்கக்கூடிய இந்த ரஞ்சித்தோடைய அப்பா இருக்கார் இல்லையா,
அவர் வந்து இவங்க நிற்கக்கூடிய இடத்துக்கே வந்திருக்காங்க. அந்த இருவருடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பணமே கொடுக்க வேணாம், நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த இருவரும் வந்து ஓன் அழுதுருக்காங்க. அதன் பிறகு இந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்னாச்சு, ஏன் இப்படி இருவரும் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க இவங்க நடந்த அனைத்து விஷயத்தையுமே சொல்லிக்கிறாங்க. அப்படி நடந்த விஷயத்த சொன்ன பிறகு தாங்க இந்த ஆட்டோ டிரைவருக்கே ஒரு விஷயம் புரி தட்ட ஆரம்பிச்சுக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுடைய வீட்டில் வந்து ஏதோ துஷ்டான்மா இருக்குதுன்னு நான் நினைக்கல, துஷ்டான்மா இருக்கிறது உண்மைதான், இருந்தாலுமே வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஏவல் செஞ்சால் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கும்போது தானே இந்த பிரச்சனை நடந்துச்சு, அந்த வீட்டை விட்டு வந்தது பிறகு இங்கே நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாதுன்னா, நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது தான் பிரச்சனை, அதை விட்டுட்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு நினச்சோம். ஆனால் மறுபடியும் பயங்கரமான பிரச்சனையில் வந்து நாங்கள் மாட்டிட்டு இருக்கோம், இதுலேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வெளியே வர போகிறோம்னே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க ஓனர் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆட்டோ டிரைவருக்கு மனசு கேட்கல. எனக்கு என்னமோ இது வெறும் துஷ்டாவியோட வேலை மாதிரி தெரியல, யாரோ உங்க குடும்பத்துக்கு வந்து ஏவல் செஞ்சிருக்காங்க, அந்த ஏவல் செஞ்சது யார் என்னன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கே திருப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. உடனே அதன் பிறகு இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்த ஒரு மாந்திரிவாதி இருக்காரு, அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவர் வந்து பெருசாலாம் வந்து பணம் கேட்க மாட்டார், அதிகபட்சம் ஒரு 60 ரூபா 70 ரூபா தான் கேட்பாரு காணிக்கையா, நீங்கள் அதை செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த கணவன் மனைவி இருவருமே அந்த மாந்திரிவாதியோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அந்த மாந்திரிவாதியோட வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் கலந்துருக்கோம். அடுத்த நிமிஷமே வந்துட்டு அந்த மாந்திரிவாதி நீங்கள் யார் என்னன்றதை முதற்கொண்டு உங்களுக்கு பில்லி சுனியம் ஏவல் செஞ்சது யார் என்னன்றதை வந்து சொல்லிட்டாருங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பெரியமா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பெரியமா தாங்க இவங்களுடைய பையனான ரியாஸுக்கு வந்து செய்வினை செஞ்சுருக்கிறாங்க. அப்படி அவர் செய்வினை செஞ்சது வந்து என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆசைப்பட்டு கட்டப்பட்டதாங்க அந்த வீடு. அப்படி ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கட்டின அந்த வீடை வந்து நம்ம வந்து கஷ்ட சூழ்நிலையாக இருக்கும், நம்ம வந்து விற்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தில் புலம்பிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இவங்களுடைய வீடை வந்து இவங்களுடைய பையனான இந்த ரியாஸ் வந்து கேட்டுக்காரு இல்லையா, நம்ம வீடை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுடைய சொந்தக்கார பையன் எப்படி வாழ்றது, அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது, ஊர் பேர் யாருன்னு தெரியாத நபர்கிட்ட இந்த வீடை விற்றா கூட நமக்கு வந்து பெரிய பிரச்சனை தெரியாது, ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே இந்த பையன் வந்து இந்த உங்களுடைய மனைவியோட சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கிறத வந்து நம்ம எப்படி பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறது, அதனால இவங்களுடைய குடும்பமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பெரியமா வந்துட்டு இந்த கணவன் மனைவி இருவருக்குமே வந்துட்டு பில்லி சுனியம் ஏவல் செய்யறதுக்காக ஏற்பாடு செஞ்சு ஒரு துஷ்ட ஆவியை வந்து ஏவி விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த கணவன் மனைவி இருவருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்குது. இத்தனை நாளாக வந்து இது யார் செஞ்சா என்ன செஞ்சான்றது எதுவுமே தெரியல, ஏதோ ஒரு துஷ்டாவி தான் நம்மளை வந்து பாடாப்படுத்துதுன்னு நினச்சோம், ஆனால் என்னுடைய பெரியமா தான் இந்த எல்லா வேலையும் பார்த்ததுக்கான காரணமா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அழுதபடி இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த மாந்திரிவாதி அவங்க கிட்ட புரிய வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த ஏவலை வந்து அவங்க கிட்டே திருப்பி அடிச்சிருவான், திருப்பி அடிச்சா அவங்களுக்கே வந்து போயிடும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் பிறகு மறுபடியும் இவங்களை வந்து வர வச்சு அந்த ஏவல் செஞ்சாங்களே துஷ்டாவியை மறுபடியும் அவங்க கிட்டே திருப்பி அடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட அந்த கணவன் மனைவி இருவருமே நன்றி சொல்லி, இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரலைன்னா அதுக்கு நீங்கள் தான் முழுமையான காரணமாக இருக்கும், உங்களை நாங்கள் வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி இருக்காங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகுமே இந்த ஆட்டோ டிரைவர் அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க, நாங்கள் நல்லா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்களும் கடந்திருக்குது. அந்த சமயத்தில் மறுபடியும் இந்த ஆட்டோ டிரைவர் அந்த கணவன் மனைவி இருவருக்குமே வந்து ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அவங்களுடைய வயிற்றில் வந்து இறந்தபடி இருந்தாங்க இல்லையா கரு, அந்த கருவை வந்து வெளியே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்கு வந்து நல்ல நிலைமையில தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் எங்களுக்கு உதவி செஞ்ச அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட நன்றி சொல்றதுக்காக தான் அவரை பார்க்கறதுக்காக அவர் அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சு நாங்கள் வந்தோம். அவருக்கு எத்தனையோ தடவை ஃபோன் அடிச்சோம், ஃபோன் எடுக்கவே இல்லை, அதனால தான் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு வந்தோம். இப்போ பார்த்தோம்னா நீங்கள் வந்து இறந்துட்டாருன்னு சொல்றீங்க, அவர் இறந்தாருன்னா அதுக்கு காரணம் வேற யாரா இருக்காது, நாங்களாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சபடி இந்த கணவன் மனைவி இருவருமே அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த ரஞ்சித்தோடைய அம்மாவுக்கு ஒரு விஷயமே புரிஞ்சிருக்குது. அப்பனா இந்த விஷயத்தை வந்து உண்மையிலேயே வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும். நீங்கள் வந்து ஏற்கனவே மாந்திரிவாதியோட வீட்டுக்கு போனீங்க இல்லையா, அந்த மாந்திரிவாதியோட வீட்டுக்கு வந்து மறுபடியும் போய் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிப்போம் அப்படின்னு முடியாங்க. இந்த 2 குடும்பத்தினரும் சேர்ந்து அந்த மாந்திரிவாதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி அந்த மாந்திரிவாதியோட வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தொடர்ந்து அந்த மாந்திரிவாதி பூஜை பண்ணுறாருங்க. அப்படி 1/2 மணி நேரமாக தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை வந்து இந்த குடும்பத்தினரை பார்த்து சொல்கிறாருங்க. அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவர் வந்து தூக்குப்பட்டு தற்கொலை பண்ணார் இல்லையா, அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, அந்த ஏவல் செய்யப்பட்ட அந்த துஷ்ட ஆவிதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த கணவன் மனைவியான அந்த முகமது ரியாஸ் மட்டும் அந்த பாத்திமா வந்து மிரண்டு போயிட்டாங்க. நீங்கள் தானே சாமி சொன்னீங்க அந்த துஷ்ட ஆவியை வந்து ஏவல் செஞ்ச அந்த குடும்பத்துக்கே திருப்பி அடிச்சிட்டோம், அதனால யாருக்கு எந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி இவருடைய இறப்புக்கு வந்து அந்த ஆன்மா காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தாங்க அந்த மாதிரிவாதி மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த துஷ்ட ஆன்மா வந்து திருப்பி அடிச்சுக்கிட்டீங்களா, அந்த ஆன்மா வந்து உங்களுடைய பெரியமாவை தான் டார்கெட் பண்ணி கொள்றதுக்காக போயிருக்குது, ஆனால் உங்களுடைய பெரியமா வந்து ஏற்கனவே 1 வருடத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க,
மேபி உங்ககிட்ட கான்டாக்ட் அவங்க கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் கட் பண்ணிட்டீங்க இல்லையா, அதனால கூட அவங்க இறந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் இந்த ஏவல் செய்யப்பட்ட அந்த ஆன்மா வந்து அந்த குடும்பத்தினரையும் பழி வாங்க முடியாமல், உங்களுடைய வீட்டுக்கிட்டே நெருங்க முடியாமல் உங்களுக்கு உதவி செஞ்ச இந்த ஆட்டோக்காரரை தேடி வந்திருக்குது. அதனால தான் அன்றைய இரவே அவரை பயமுறுத்தி அவரை வந்து தற்கொலை பண்ணுறக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து தூண்டி விட்டு அவரை வந்து போட்டு தெளிக்குது. இதுக்கு வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாந்திரியவாதி கை விடிச்சிருக்காருங்க. அதன் பிறகு தாங்க அந்த கணவன் மனைவி இருவருக்கும் சரி, இந்த ரஞ்சித் அவங்களுடைய அம்மாவுக்கும் சரி விஷயமே தெரிய வந்திருக்குதுங்க. நமக்காக ஒரு நல்ல விஷயம் செய்ய வந்து அவருடைய உயிரே வந்து அர்ப்பணம் செஞ்சுட்டாரே, இவருடைய குடும்பத்துக்கு நம்ம பெருசாக ஏதாவது செஞ்சாகணும், ஆனால் இப்பொழுது எங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தில் பேசியிருக்காங்க. அதன் பிறகு அந்த மாந்திரியவாதி இனிமேல் அந்த துஷ்ட ஆன்மாவில் வேற யாருக்கு எந்த பிரச்சனை வராது, நீங்கள் தைரியமாக கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2 குடும்பத்தினர் அவங்களுடைய வேலையை பார்க்க போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் கடந்திருக்குங்க. அதாவது தோராயமாக 2017 காலகட்டம் கடந்திருக்கும். மறுபடியும் இந்த கணவன் மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அதாவது இந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படி வந்த பிறகு அந்த ரஞ்சித் என்ற பையன் வந்து +2 படிச்சுட்டு இருக்காருங்க. அவரையும் பார்த்துட்டு அவங்களுடைய அம்மாவும் பார்த்து விசாரிச்சு நல்லபடியாக பேசிட்டு இவங்களுடைய கையில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டல் எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. அந்த பண்டல் என்னன்னு பிரித்து பார்க்கும்பொழுது இந்த ரஞ்சித்தோடைய அம்மா வந்து மிரண்டு போய் பார்க்குறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பண்டல் கூட பணம் தாங்க இருந்திருக்குது. இந்த பணத்தை வந்து உங்களுடைய பையனோட படிப்பு செலவுக்கு உங்களுடைய செலவுக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், எங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றக்காக தான் உங்களுடைய கணவர் வந்து உயிரே அர்ப்பணம் செஞ்சார். அதனால தான் உங்களுடைய பையனை உங்களோட குடும்பத்தினரே வந்து நாங்கள் இப்படியே விட்டுற மாட்டோம், நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், இந்த பணத்தை வந்து நீங்கள் கட்டாயமாக வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க வலு கட்டாயமாக கொடுத்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்திட்டு இதை கணவன் மனைவி இருவருமே உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க கொடுத்த பணத்தினால தான் இப்பொழுது நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஞ்சித்துமே சொல்லி முடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர், இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஞ்சித் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ரஞ்சித்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.